காலைதோறும் புதியவை. ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜனவரி 25. மனுஷரே, திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். அப்போஸ்தலர் 27:25. பல ஆண்டுகளுக்கு முன் அமெரிக்கா நாட்டிற்கு கப்பலில் பயணம் செய்து கொண்டிருந்த கப்பல் தலைவர் ஒரு சிறந்த கிறிஸ்துவர். நியூ ஃபவுண்ட் கடற்கரைக்கு அப்பால் எங்கள் கப்பல் சென்று கொண்டிருந்தது. அவர் சில வாரங்களுக்கு முன் கப்பல் பயணத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி கூற ஆரம்பித்தார். அந்த சம்பவம் தன் கிறிஸ்துவ வாழ்வில் புரட்சிகரமான மாறுதலை ஏற்படுத்திவிட்டது என கூறினார். அப்பயணத்தில் எங்களுடன் பிரிஸ்டல் நகரத்தைச் சேர்ந்த ஜார்ஜ் முல்லர் பயணம் செய்தார். அன்று எனக்கு பனி சுமை அதிகம். எனவே நான் கப்பலை செலுத்தும் அறையில் இருந்தேன். அந்த அறையை விட்டு நான் வெளியே வரவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் முல்லர் அங்கு வந்தார். என்னிடம், கப்பல் தலைவரே, நான் சனிக்கிழமை பிற்பகலில் கியூபெக்கில் இருக்க வேண்டும் என்றார். அது நடக்க முடியாத காரியம் என்றேன். மாறுதரமாக முல்லர், சரி, உமது கப்பல் என்னை கொண்டு போய் சேர்க்காவிடில் ஆண்டவர் வேறு வழியில் என்னை அங்கு கொண்டு சேர்ப்பார் என்றார். மேலும் அவர், எனது 57 ஆண்டு அனுபவத்தில் குறிப்பிட்ட நேரம் கடந்து தாமதமாக நான் எந்த வேலைக்கும் சென்றதில்லை. நாம் ஜெபிக்கலாம் வாரும், நாம் வரைபட அறைக்கு செல்வோம் என்றார். கப்பல் தலைவர் அவரை மேலும் கீழுமாக பார்த்தார். இவர் ஒரு பைத்தியக்காரர் என எண்ணிக்கொண்டார். இவர் கூறியதைப் போல இதற்கு முன் நான் கேள்விப்பட்டதில்லை. முல்லரிடம் கப்பல் தலைவர், முல்லர் அவர்களே, இன்று நமது பயணத்தை தடை செய்திருக்கும் மூடு பனிப்படலம் எவ்வளவு அடர்த்தியானது என்று உமக்கு தெரியுமா என்றேன். அவர் அதற்கு பதிலாக, இல்லை, என் கண்கள் இப்பனியின் மீதல்ல, எனது கண்கள் என்னுடைய வாழ்வின் எல்லா காரியங்களையும் ஆளுகிற உயிருள்ள ஆண்டவர் மேல் நோக்கமாயிருக்கிறது என்று கூறினார். அறைக்குள் இருவரும் சென்றோம். அவர் முழங்காலில் நின்று மிக எளிமையான ஜெபம் ஒன்றை செய்தார். அவர் முடித்ததும் நான் ஜெபம் செய்ய ஆரம்பித்தேன். என் தோளில் தன் கையை வைத்து, நீர் ஜெபிக்க வேண்டாம், ஆண்டவர் பதிலளிப்பார் என்று நீர் முதலில் நம்பவில்லை. இப்போது ஆண்டவர் பதிலளித்து விட்டார் என நான் நம்புகிறேன். ஆகையால் நீர் ஜெபிப்பதற்கு தேவையில்லை என்று கூறினார். நான் அவருடைய முகத்தை பார்த்தேன். அவர், கேப்டன், நான் என் ஆண்டவரை 57 ஆண்டுகளாக அறிவேன். நான் அவரோடு பேசாத நாட்களே கிடையாது. எழுந்திரும், மூடு பனி படலம் நீங்கிவிட்டதை காண்பீர் என்றார். நான் எழுந்தேன், பார்த்தேன். மூடு பனி நீங்கி இருந்தது. சனிக்கிழமை அன்று தன் பணியை முடிக்க கியூபெக் நகரில் தகுந்த நேரத்தில் போய் சேர்ந்தார். அவர் பணியை செய்து முடித்தார். ஜெயம் அவராலே வரும். ஜெபியுங்கள். ஜெபம். நாங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கும் பழக்கத்தை எம்மில் வளர்ந்திட செய்யும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம். ஆமேன்.